29வது பாசுரம் திருப்பாவை. சிற்றங் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மெய்த் துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களைக் கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகாண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமே யாவோம். உனக்கேனா மாட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். 29வது பாசுரம். இதனுடைய விளக்கம். மிக்க விடியற்காலையில் நீ இருக்குமிடம் வந்து உன்னை வணங்கி உன் அழகிய தாமரை போன்ற திருவடிகளை நாங்கள் வழிபடுவதன் நோக்கத்தை கேள். நீ மாடுகளை மேய்த்து அவை உண்டபின் உண்கின்ற குலத்திலே பிறந்ததாக எங்கள் பணிவிடைகளை ஏற்காமல் விடுவது உனக்கு தகாது. இப்போது நாங்கள் வந்தது வேண்டியவற்றை பெறுவதற்காக மட்டுமல்ல கோவிந்தா. ஏழேழு பிறவியிலும் ஒரு நாள் கூட விடாமல் உனக்கு மட்டுமே தொண்டு செய்பவராக இருக்க வேண்டும். நீ எடுக்கும் அவதாரங்களில் உனக்கு உறவினராக இருக்க வேண்டும். இதை தவிர மற்ற ஆசைகள் தோன்றாதவாறு அருள் புரிய வேண்டும். தொடரும்.